வெல்கம் டு மை சேனல். கற்றாழை ஜூஸ். இந்த கற்றாழை ஜூஸ் சாப்பிட்றதால் நன்மை என்னன்னு பார்க்கலாம். இது உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும், தாகம் தணியும். இதில் உள்ள திரவத்தை தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் போகும், வயிற்றில் உள்ள நாக்குப்பூச்சிகளை வெளியேற்றும், உடலை சுத்தம் செய்து மலச்சிக்கலை சரி செய்கிறது, உடல் சக்தியை அதிகரிக்க செய்கிறது, உடல் எடையை குறைக்க செய்கிறது, உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி மூட்டுகளை வலுப்படுத்துகிறது, மூட்டுகளின் தசை ஏற்படும் வலி, கட்டி, வீக்கம், சுளுக்கு போன்றவற்றை கற்றாழை சரிப்படுத்துகிறது, ஸ்கின்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, கற்றாழையில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கும், முகப்பொலிவை கொடுக்கிறது, சரும புற்றுநோய்க்கும் எதிராக போராடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. இஞ்சி கொஞ்சம், லெமன் ஒன்று, கற்றாழை ஒரு இதில் எடுத்திருக்கேன். கற்றாழை பறித்து ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு எல்லோ கலர் ஜெல்லு மாதிரி வரும். அது கசப்பு தன்மையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு கட் பண்ணி சதை பகுதியை மட்டும் எடுத்துடலாம். இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா நல்லா சதை பகுதியாக இருந்தால் தான் ஜூஸ் போட நல்லா இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில நல்லா பிசைஞ்சு ஒரு 3 அலசினா போதும். நல்லா அலசியாச்சு. மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். தோல் சீவி அலசிய இஞ்சி கொஞ்சமா இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். லெமன் விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு லெமன் பிழிஞ்சிடலாம். கற்றாழை ஜூஸுக்கு லெமன் இஞ்சி எல்லாம் ஏன் சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த துவர்ப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணும். தண்ணி பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸில அரைச்சிடலாம். வடிகட்டி எடுத்துடலாம். இந்த கற்றாழை ஜூஸ் நம்ம தேன் கலந்தும் குடிக்கலாம், கரும்பு சக்கரை கலந்தும் குடிக்கலாம், கொஞ்சமா சால்ட்டும் பெப்பர் சேர்த்தும் குடிக்கலாம். சம்மருக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ற மாதிரி நீங்களும் கற்றாழை ஜூஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிங்க.